இந்த நாமினேஷன் ப்ராசஸ் கொஞ்சம் லேட் செய்ய விரும்பும் 2 நபர்களுக்கு வெளியே தூக்கி எறிஞ்சிடல. பார்வதி அண்ட் ஒரு பதில் சொல்றாங்க. சுத்தமா நல்லவன் அப்படின்ற மாதிரி வந்து நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ப்ரோமோ வந்துருச்சு. இந்த ப்ரோமோவே சூப்பரா இருந்தது. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் போடுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கிறேன். நிறைய லைக் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், வீடியோ இன்னும் புஷ் ஆகும், இன்னும் நிறைய பேர்கிட்ட போகும். அதுக்காக தான் இந்த ஹெல்ப்பை கேட்கிறேன். இன்னும் லைக் போடாம இருக்கீங்கன்னா கண்டிப்பா ஒரு லைக்கை போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. உடனே சின்ன சின்ன அப்டேட்ல இருந்து எல்லாமே நம்ம சேனல்ல வந்துரும், நீங்க பார்க்க முடியும். சரி, இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ள வந்துடலாம். ஆக்சுவலா பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் வந்து திங்கட்கிழமை 2 விஷயம் தான் ஃபர்ஸ்ட் ப்ரோமோவா வரும். ஒன்னு தலை போட்டியில யாரு ஜெயிச்சாங்கன்றது ப்ரோமோவா வர வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா நாமினேஷன் ப்ராசஸ் ப்ரோமோவா வர வாய்ப்பு இருக்கு. இந்த வாட்டியை பொறுத்த வரைக்கும் நாமினேஷன் ப்ராசஸ் தான் ப்ரோமோவா வந்திருக்கு. நாமினேஷன் ப்ராசஸ் எப்பவுமே சாதாரணமா நடக்கும் பாத்தீங்களா, இந்த வாட்டி பிக் பாஸ் கொஞ்சம் வித்தியாசமா நடத்தியிருக்காரு. அது என்னன்னா, இவங்க 2 பேர் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களோட பேரை எழுதுங்க, அந்த பேப்பரை கசக்கி வீட்டுக்கு வெளியே எரிங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது இவங்களாம் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு கசக்கி எரிங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒவ்வொருத்தரா வந்து பேரெல்லாம் எழுத ஆரம்பிக்கிறாங்க. நமக்கு முதல்ல கிளிப்பிங்ஸ்லயே சில விஷயங்களை காட்டுறாங்க. 3 பேர் தான் காட்டுறாங்க. எஃப்ஜே என்ன பண்றானா சாண்ட்ராவோட பேரை எழுதுறான். அதே மாதிரி ரம்யா என்ன பண்றாங்கன்னா வியானாவோட பேர் எழுதுறாங்க. அதே மாதிரி சாண்ட்ரா என்ன பண்றாங்கன்னா வியானாவோட பேர் எழுதுறாங்க. இதுல ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த ரெட்ரோ டீமை சேர்ந்தவங்களை யாரும் நாமினேட் பண்ண முடியாது. ஸோ மாடர்ன் சினிமாஸை சேர்ந்தவங்களை மட்டும்தான் நாமினேட் பண்ண முடியும். அதை நீங்க மைண்ட்ல வச்சு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கிளியர் ஆகும். ஏன்னா வந்து அந்த டீமை சேர்ந்த யார் பேரும் வந்திருக்காது, இவங்க டீம் சேர்ந்தவங்களோட பேர் மட்டும் தான் வந்துட்டு இருக்கு. யார் யார் பேரை எழுதினாங்க, எப்படி நாமினேட் பண்ணாங்கன்றதை நம்ம லைனா பார்த்துடலாம். முதல்ல கானா வினோத் வராரு. கானா வினோத் யார் பேர் எழுதியிருக்காருன்னா ரம்யா பேரை எழுதியிருக்காரு. இன்னொருத்தங்களா யாரை நாமினேட் பண்ணாருன்னு தெரியல, ஆனா ஒரு நாமினேஷனா ரம்யாவோட பேரை எழுதியிருக்காரு. என்ன சொல்றாருன்னா, அந்த ஹெல்த்தி கேமா இருக்க மாட்டேங்குது, எப்ப பாரு உடம்பு முடியல, அப்படி முடியல, இப்படி முடியலன்னு சாக்கு போக்கு தான் சொல்றாங்க. ஹெல்த்தியா அதாவது ஸ்ட்ராங்கா ஒரு கேமை விளையாடவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி கானா வினோத் சொல்றாரு. வேலிடான ரீசன். ஏன்னா வந்து யோசிச்சு பாருங்க, இவங்க டீம்ல இருந்து ஒருத்தரை செலக்ட் பண்ணோம், அதாவது மாடர்ன் சினிமாஸ்ல இருந்து ரம்யா, அதை தாண்டி சாண்ட்ராவை செலக்ட் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு நான் நினைக்கிறேன். சரி, ஓகே. அடுத்து திவ்யாவை பொறுத்த வரைக்கும் யாரை செலக்ட் பண்ணிருக்காங்கன்னா கமருதீனை செலக்ட் பண்ணிருக்காங்க. கமருதீனை செலக்ட் பண்ணிருப்பாங்க. அடுத்து எனக்கு தெரிஞ்சு பார்வதியை செலக்ட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் நமக்கு ப்ரோமோல கமருதீனை மட்டும் தான் காட்டுறாங்க. கமருதீன் வந்து பார்வதியை வச்சும் அரோராவை வச்சும் ஒரு கேம் பிளே பண்ணிட்டு இருக்காரு. அது சுத்தமா நல்லாவே இல்ல. இந்த காரணத்தை சொல்லி தான் நாமினேட் பண்றேன் அப்படின்ற மாதிரி திவ்யா வந்து நாமினேட் பண்றாங்க. இது வேலிட் ரீசனான்னு கேட்டீங்கன்னா டவுட்டே வேணாம், வேலிட் ரீசன் தான். இதை தாண்டி 2வது ஆளா யாரை நாமினேட் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு? அதிகம் எனக்கு தெரிஞ்சு பார்வதியை நாமினேட் பண்ணிருக்க தான் வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா சொல்ல முடியாது, எஃப்ஜேவை கூட பண்ணிருக்கலாம். சரியா? ஆனா பார்வதி தான் பண்ணிருக்க அதிக வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது யாரு நாமினேஷன் பண்றதுக்காக வராங்க? ஆதிரை வராங்க. ஆதிரை வந்து நம்ம கெஸ் பண்ணது தான் எஃப்ஜேவை தான் ஃபர்ஸ்ட் நாமினேட் பண்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அவர் விக்டிம் கார்டு ப்ளே பண்றாரு, என் விஷயத்திலேயே அப்படிதான் பண்ணாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவள் தான் கடைசி வரைக்கும் இவங்க எஃப்ஜேவை தான் போட்டு அடிச்சிட்டு இருப்பாங்க போல. ஒன்னு எஃப்ஜேவை பண்றாங்க, இன்னொன்னு யாரை பண்ண வாய்ப்பு இருக்கு? கமருதீனை தான் பண்ண வாய்ப்பு இருக்கு. டவுட்டே வேணாங்க, ஆப்வியஸா தெரியும் இவங்கெல்லாம் யாரை பண்ணுவாங்கன்னு ஈஸியா நம்ம கெஸ் பண்ணிடலாம். ஒன்னு எஃப்ஜேவை பண்றாங்களா, இன்னொன்னு கண்டிப்பா பாருங்க கமருதீனை தான் பண்ணுவாங்க. நீங்க வேணா பாருங்களேன், எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. இல்ல கமருதீனை பண்ணாம வேற யாரையாவது பண்ண வாய்ப்பு இருக்கான்றதை நீங்களும் சொல்லுங்க. சரி, அடுத்ததா விக்ரம் வராரு. விக்ரம் யார் பேரை சொல்றாருன்னா ரம்யாவோட பேரை சொல்றாரு. கோலத்தனமா பதில் சொல்றாங்க, ரொம்ப கோலத்தனமா பதில் சொல்றாங்கன்னு சொல்றாரு. கோலத்தனமா நடந்துக்கிறாங்க. அது ஒண்ணு. மொதல் விஷயம் வந்து செஞ்சு ஒரு தப்பை வந்து ஈஸியா சொல்லிட்டாலே முடிஞ்சிரும். அதே மாதிரி வந்து எப்ப பாரு உடம்பு முடியலன்னு சொல்றாங்க. எல்லாருமே சொல்றது காரணம் சரிதாங்க. ரம்யா விஷயத்துல எல்லாரும் சொல்ற காரணமும் சரிதான், விக்ரம் சொல்ற காரணமும் சரிதான். ஒரு கோலத்தனமா பதில் சொல்றாங்க, சரியில்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அவங்க பேரை தூக்கி போடுறாரு. இன்னொருத்தங்களா யாரை நாமினேட் பண்ணாருன்றத காட்டல நமக்கு. சரி, அடுத்து சாண்ட்ராவை பார்ப்போம். சாண்ட்ரா வியானா பேரை சொல்றாங்க. கேம்ல இன்வால்மெண்டே சுத்தமா இல்லைன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா வியானா எப்பவுமே கேமை ஓரளவுக்கு நல்லா தான் விளையாடுவாங்க. ஆனா போன வாரம் டாஸ்க்ல அவங்க இன்வால்மெண்ட்டை நம்மளால சுத்தமா பார்க்க முடியலங்க. மயில்ன்ற ஒரு கேரக்டர் பண்ணாங்க. சாண்ட்ராக்கு மாவாட்ட சொல்லித்தர ஒரு விஷயம் மட்டும் தான் பண்ண மாதிரி எனக்கு தெரிஞ்சது. மற்றதை தாண்டி மயில்ன்ற கேரக்டர்ல அவங்க பெருசா எதுவும் பண்ண மாதிரியே தெரியல. சோ இதுவும் வேலிடான ரீசன் தான். அதே மாதிரி எதிர் டீமை நாமினேட் பண்ண முடியாதுன்னும் போது ஆப்வியஸா இவங்க டீம்ல வியானாவை பண்றது தப்பில்லை. அடுத்ததா எஃப்ஜே ரம்யாவை தான் சொல்றான். என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, அதாவது அதிகார துஷ்பிரயோகம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த வார்த்தை வேற சட்டுனி என் வாயில வர மாட்டேங்குது. இவன் அந்த காரணத்தை தான் சொல்றான். அதாவது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணிட்டாங்க, அதனால நான் அவங்கள நாமினேட் பண்றேன்ற மாதிரி சொல்றான். அடுத்து சுபிக்ஷா சொல்றது தான் வித்தியாசமா இருந்தது. எல்லாருமே வந்து யாருமே சபரியோட பேரை சொல்லல, சுபிக்ஷா சபரியோட பேரை சொல்றாங்க. நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம்ல, அதே தான் சுபிக்ஷா சொல்றாங்க. அது என்னன்னா, அவர் ரொம்ப நல்லவர் மாதிரியே அவரை காமிச்சுக்கிறாரு, அதாவது ரொம்ப ஆர்டிஃபிஷியலா நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க.
நமக்குமே சபரி நிறைய இடத்துல நடிக்கிறாருன்னு தோணுது. ஏன்னா வந்து ஒருத்தன் எப்படி எல்லா இடத்துலயும் வந்து அமைதியா இருங்க, பிரச்சனை வேணாம், ஒரு மாதிரியே இருக்காரு. அது வந்து நார்மலா பண்ற மாதிரி இல்லைங்க. நார்மலா பண்ணா உண்மையிலேயே ரொம்ப நல்லவன் நம்ம பாராட்டலாம். ஆனா அது நார்மலா இல்ல. கொஞ்சம் நம்ம நல்லவனா காமிச்சுக்கணும்னு நடிக்கிற மாதிரி தான் இருக்கு. சபரி அதை விட்டு வெளியே வரணும். வெளியே வந்து கொஞ்சம் ஆக்டிவா ஒரு கேம் ஆடணும். விக்ரம் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்தாருல, அந்த மாதிரி சபரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்தா நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா சபரிலாம் ஜெயிக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஓட்டிங்ல கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி போயிட்டு இருக்காரு. இதுதாங்க இந்த நாமினேஷன் ப்ராசஸ்ல நடந்தது. இதை பத்தி உங்களோட கருத்து ஏதாவது இருந்தா ஷேர் பண்ணுங்க. திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம்.